Hi friends, welcome to Tutors Fun channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த போட்டோ எப்படி ஒரு ஓல்ட் லுக்குக்கு மாத்துறதுன்னு ஒரு பழைய லுக்குக்கு எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ எனக்கு செய்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை நம்ம மாத்துற நேரம் ஓல்ட் லுக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜ்ல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டீசாச்சுரேஷன் பண்ணுவோம். அப்போ இந்த போட்டோ வந்து இதில் பிளாக்கு ஆயிரும், பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த மூடுக்கு ஆயிரும், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இன்னொன்று இருக்குது, இந்த ஐக்கான், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒன்று இருக்குது, இதையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஹை கான்ட்ராஸ்ட் ப்ளோ ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை கொடுங்க, ரைட்? இப்போ இதுகளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு எஃபெக்ட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ரெண்டு டெம்ப்ளேட் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு இதில் போய்ட்டு நான் வந்து இதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்சர் எஃபெக்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த இமேஜஸ் எல்லாம் வரும். இதில் வந்து நான் 2 இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 இமேஜஸ் நான் எடுக்கிறேன், இந்த மாதிரி 2 இமேஜஸ். இப்போ இந்த 2 இமேஜஸை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 14 ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 இமேஜை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் போடுவோம், இந்த இமேஜை போடுவோம், இந்த ஃபோட்டோக்கு மேலே போடுவோம், ரைட்? 14ன்றது இது 30, ரைட்? இப்போ 14ன்றதை போட்டுட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl T அடித்து இப்படி பெருசாக்கிட்டு ஓகே பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படி என்டர் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலில் வந்து பிளெண்டிங் மூடை வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட் லைட்டுக்கு மாதிரி மாற்றுறேன். இப்போ சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றினா சாஃப்ட் லைட்டுக்கு இல்லைன்னா ஓவர் லைட் மாற்றி பாருங்கள். ஓவர் லைட்டோட சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு Ctrl+ அடிக்க ஜூம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு ஓல்டு லுக்குக்கு இந்த ஃபோட்டோவை மாறிடுச்சு, ஓரளவு மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு, ரைட்? இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி மாறணும்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பென் டூல் எடுங்க, பென்சில் டூல் எடுங்க. இந்த பென்சில் டூல், ப்ரஷ் டூலில் பாருங்கள் பென்சில் டூல். இந்த பென்சில் டூல் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இந்த பென்சில் டூலை எடுத்துகிட்டு ஒரு லேயர் ஒன்று போட்டு இதுக்கு மேலே போய் ட்ரா பண்ணுங்கள். Ctrl+ அடிச்சு இது பண்ணிவிட்டு கலரை வந்து ஒயிட்டில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். ஒயிட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். நம்மளும் இந்த மாதிரி உங்களுக்கு வரைங்க. போய் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொன்னவங்கள ட்ரா பண்ண முடியும். இப்போ வந்து அப்படி இது மாதிரி எஃபெக்ட் ஆன மாதிரி. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரை இதை வந்து ஒரு ஓவர்லே மாதிரி ஆப்ஷனுக்கு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஓவர்லே இல்லைன்னா இதையும் சாஃப்ட் லைட்டுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஷேடான மாதிரி எஃபெக்ட் வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் எங்கெங்கே வேணுமோ இதை வந்து நீங்கள் இந்த பென்சில் டூல் எடுத்து இப்படி கீழி நீங்கள் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இங்கிட்டெல்லாம் அப்படி இந்த மாதிரி ஷேடான மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது, அதுவும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி தூக்கி போட்டதுக்கப்புறம் ஓகே, இது வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 இது கிடைக்கும். உங்களுக்கு Ctrl T அடிச்சு பெருசாக்கிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன், இதையும் வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் எஃபெக்ட்டுக்கு போடுறேன். இப்போ ஸ்க்ரீனுக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஓல்டு லுக்குக்கு இந்த மாதிரி மாறி காட்டுது, ரைட்? இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சுக்கலாம் ஓல்டு லுக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கான எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த ஃபோட்டோவை திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோன்ற லேயரை ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நாய்ஸை கொஞ்சம் கூட்டினீங்கன்னா நாய்ஸ் இந்த மாதிரி கூட்டிக்கிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லுக்குகள் அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி தாங்க ஒரு ஃபோட்டோ வந்து ஓல்டு லுக்குக்கு மாற்றுறது. இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.